Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் நம்மளோட பப்ளிக் சேனலில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். ஸோ அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை எதனா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு தெரில. ஆக்சுவலாக அதை நான் முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது. ஸோ அதை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரொம்ப நாளாக இந்த கனெக்ட் மேக் பண்ண விட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ராப்பராக என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், என்ன க்ரைட்டீரியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நாளாக இருந்தால் எடுக்கலாம், இன்னும் நாளாக இருந்தால் எடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதை நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். என்றைக்குனா ஜனவரி 24th. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களோட ஃபேவரட் அசெட்டில் சூஸ் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பாயிண்ட் ரெண்டு கேண்டலுக்கு ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருந்தால் அதை மார்க் பண்ணிட்டு அதில் மார்க்கெட் திரும்பி வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஒரே இடத்துல இருக்கா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டில் நீங்கள் எந்த ரெண்டு கேண்டில் ஓப்பனிங் க்ளோசிங் மீட் ஆகுதோ அந்த ரெண்டு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியில் கன்ஃபார்ம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் எப்போது அந்த இதில் வருதோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு மினிமம் 1 hour ஹையர் டைம் ஃப்ரேமாக எடுத்துக்கோங்க. ஏன் 1 hour ஸ்பாட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அதிக என்ட்ரிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் 4 hour டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். அக்யூரசி பட் ரொம்ப அதிகமாக இருக்கும் 1 hour கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு 1 hour அக்யூரசி இல்லைன்னா 1 hourலேயே அக்யூரசி இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அக்யூரசி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 1 hour கேண்டிலோட 1 hour கேண்டிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துல, ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எகெயின் மார்க்கெட் வரும்போது நான் என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி நான் இப்போ இங்கே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த லோ கீழே அந்த 2 கேண்டிலுக்கும் ஒரு விக் இருக்கும். அந்த 2 கேண்டிலில் எந்த விக் ரொம்ப லாங்காக இருக்கோ அந்த விக்கு. ஓகேங்களா? அந்த விக்கு அதுலேருந்து 1:2, 1:1, 1:1.5, மேக்ஸிமம் 1:2.5. உங்களுக்கு நிறைய பெரிய ஆர்டர் கூட கிடைக்கலாம். அதை இல்லைனாலும் சொல்ல மாட்டேன், பெருசாக கூட கிடைக்கும். அதை நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரைலிங் எல்லாம் பொறுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. என்னோடய இதுபடி நீங்கள் 1:2 இனஃப், மேக்ஸிமம் 1:1.5 எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கோர் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் உடனே டிபி அடிச்சிடும். மேக்ஸிமம் 1:1 வித்தின் அ மினிட். ஆர் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு 1 hour எடுத்துகிட்டு 5 minutes லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுறீங்களா. லோவர் டைம் ஃப்ரேம் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நான் 15 minute கூட சூஸ் பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறாப்பா இருந்தால் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் பாயிண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த இடத்துல மார்க்கெட் எப்போ வருதோ அப்போல்லாம் ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு எஸ்எல் அந்த 2 கேண்டிலோட விக்கில் எந்த விக் ரொம்ப பெரிய விக்காக இருக்கும் அந்த விக்கு தான் உங்களுக்கு எஸ்எல். அது அதுக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுத்தீங்களோ அதுக்கு 1:1, 1:2, 1:3. ஸோ இது உங்களோட ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கோல்டில் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரெசைஸ் என்ட்ரி கரெக்டாக எஸ்எல் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அங்கே பாருங்கள் டிபி எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள். டிபி கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா அடுத்த ஒரு ஈக்குவல் லோ அந்த இதில் வரைக்கும் நமக்கு எடுத்திருக்கு. அப்படி அங்கேருந்து இன்னொரு என்ட்ரி. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு நடந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ தெளிவான ஒரு மூமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு 1:2 ஈஸியாக அச்சீவ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு விக்கை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் விக் இல்லைன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இடத்த நான் உங்களுக்கு தெளிவாக இதில் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல விக் இல்லை. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? ஸோ கேண்டிலுக்கு எல்லாத்துலேயும் விக் இருக்குது. இதில் ஓப்பனிங் க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு பெருசாக ஒரு விக்கே இல்லை. ஸோ அப்போ நான் ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கிறது? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்படி இல்லையா உங்களுக்கு நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணால், ஓகேங்களா, லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக்கர் பிளாக்கோ இல்லாட்டி வேறு ஒரு ஸ்விங் லோவோ கிடச்சிதுன்னா அந்த ஸ்விங்கு கீழே வைக்கலாம். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுவேன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அவாய்ட் இட். ஓகேங்களா? தேவையில்லை, நமக்கு இது தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான், அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஃபிபுட்டோலுக்கு இதை போட்டு எடுக்கணும். அது உங்களோட கன்வீனியன்ட். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நமக்கு அப்படியே ஒரு செட்டப் தேவை இல்லை. ஓகேங்களா? பிக் இல்லைன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் அது ஒர்க் ஆகுதுனாலாம் சொல்ல மாட்டேன், ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கான எஸ்எல் எங்கே வைக்கிறதே உங்களுக்கு குருட்டா முக்கில் தெரியாது. ஸோ அதனால்
தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்று வேணால் பண்ணலாம். நீங்கள் கடைசியாக உங்கள் க்ளோஸ் ஆன அந்த 2வது கேண்டிலோட பாடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பாயிண்ட் வந்து எஸ்எல் வச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு. பட் ஆனால் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. அதனால வந்து நான் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். உங்களோட கன்வெர்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து நெஃப்டியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெஃப்டியில் வந்து சேம் அதே இடத்த ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து நெஃப்டியில் வந்து 1 ஹவரில் போட்டு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் போட்டு நம்ம வந்து எத்தனை இது எஸ்எல் வாங்குது, எத்தனை இது வந்து டிபி அடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு இதே வந்து எஸ்எல் தான். ஆனால் 2வது என்ட்ரி வந்து டிபி அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம இதை வந்து பார்க்குறதுக்கு எஸ்எல் மாதிரி தெரியுதா, ஆனால் இதை லோவர் டைம் ஃப்ரேம் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி எஸ்எல் எங்கே, இதுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் அங்கே, டிபி வந்து 1:2 இல்லாட்டி 1:2.5, 1:1 மேக்ஸிமம். சரி, ஓகே, 1:1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1:1 வச்சா எனக்கு டிபி அடிச்சிருக்கு. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 15 மினிட் சூஸ் பண்ணிக்கோ. ஸோ ஓகே, எங்கடாது, 1 செகண்ட் கைஸ். ஓகே, சரி, பாருங்கள், கரெக்டாக அடிச்சுட்டு உடனே 1:1 டிபி அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 1:1 டிபி ஈஸியாக ஹிட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், 1:1 எங்களுக்கு ஈஸி ஹிட்டு. ஓகேங்களா? 1:2 வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது 1:2 எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1:1னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 to 90% வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் அந்த ஐடியா வரல, இப்போ தான் வந்துச்சு. ஓகேங்களா? வீடியோ பேசும்போது. ஸோ நான் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஓனுக்கு செப்பரேட் நான் என்ன சொன்னாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எங்கேருந்து யார் சொல்லிக் கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை பேக் டெஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நெஃப்டிலையும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ ஈக்குவல் பாருங்கள், ஒரே பாயிண்டில் ஓப்பன் ஆனது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இது. ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு டிபி ஹிட்டு கன்ஃபார்ம் நடந்துருது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இங்கே ஒரு எஸ்எல், உங்களுக்கு எஸ்எல் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வாங்கிட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு எஸ்எல் வாங்கிடும். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சின்ன எஸ்எல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? எஸ்எல்லை பேஸ் பண்ணி நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ப்ளேஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபுல் டெர்மினாலஜி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து ரைட் பண்ணிடுறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த இமேஜை வந்து நான் பப்ளிக்காக நம்ம கம்யூனிட்டி குரூப்லேயும் போட்டுறேன். ஓகே, பப்ளிக் சேனல்லையும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 90 ட்ரேட்ஸ், 90 ஒரு பேர்னு எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் நெஃப்டியில் பார்க்குறப்ப தான் நெஃப்டியில் 90 பிளேஸில் 90 டைம் அதை ட்ரேட் எடுத்த மாதிரி செக் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 90ல் எத்தனை வாங்குது, ஒரு நோட்டு போடுறீங்க, நோட்டு போடுங்க. ஃபஸ்ட் என்ட்ரி எந்த டேட்டில் நடந்திருக்கு, எந்த பாயிண்டில் எவ்வளோ ஸ்டாப் லாஸு, எவ்வளோ டார்கெட் அடிச்சிருக்கு, அடிக்கலையா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரேடுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு 5 மினிட் சூஸ் பண்ணிக்கலாம், 3 மினிட் சூஸ் பண்ணிக்கலாம், 1 மினிட் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டு. எப்போ இருந்தாலும் எஸ்எல் அதுதான், உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் அதுதான், டிபியும் அதுதான். ஸோ இதில் லோவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணால் என்னென்னா வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம இன்ட்ராடே வந்து 5 மினிட்டில் தான் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதை நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஆடாங்க. ஓகேமாக்கா, சாரி கைஸ், அவன் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கான், வீணா போனேன். ஓகே, ஸோ இதை வந்து கம்யூனிட்டி குரூப்பில் வந்து எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் நான் ரைட்டே பண்ணிடுறேன். ஸோ இதை காப்பி இருக்கும் எல்லாம் ப்ரைவேட்டில் பிடிச்சிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பாட்டை லைன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சேம் க்ளோசிங் பாயிண்ட், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட் வந்து ஸ்பாட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பாட் தென் சேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன், 2 கேண்டில். ஓகேங்களா? 2 கேண்டில் இதுதான். இதுக்கு ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்காகவும் இருக்கலாம், ஃபஸ்ட் கேண்டிலே க்ளோசிங்காகவும் இருக்கலாம். ஸோ இதர். ஓகேங்களா? ஃபஸ்ட் கேண்டில் க்ளோசிங்காக இருக்குதுன்னா அந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா வந்து க்ரீன் கேண்டிலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான், அப் ட்ரெண்ட் தான். அந்த க்ரீன் கேண்டில் அப்படி கீழே ஓப்பன், மேலே தானே க்ளோஸு. ஸோ அதனால சொன்னேன். செகண்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருந்ததுன்னா, ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் இது வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டு. ஃபஸ்ட்டு க்ளோஸ், அதுக்கு ஓப்பன்.
நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரெட் கேண்டில்னால கீழே க்ளோஸு அடுத்து ஓப்பன். கரெக்டாக மக்களே? ஸோ இப்போ தான் தெரியுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை வந்து ரெண்டு எந்த பாயிண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அந்த 2 ஈக்குவல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட் இருக்குங்களா, அதில் எந்த 2 கேண்டில் எந்த இதில் மார்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அது உங்களோட மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு போட்டுக்கிறீங்க. மறுபடியும் ஸ்விட்ச் டு லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? நாட் above 15 மினிட். ஓகேங்களா? 15 நிமிஷத்துக்கு மேலே லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போகாதீங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 15 மினிட் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னா வந்து அதையும் யூஸ் பண்ணுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 4 ஹவர் யூஸ் பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில்னா வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு எஸ்எல்லை தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எஸ்எல்லை பேஸ் பண்ணி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. எல்லா இடத்துலையும் வந்து டார்கெட்டை வச்சு மேபி நிறைய பேர் வந்து இந்த எஸ்எல் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 1:2 ஆஸ் யூஷுவல் இதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணலன்னா மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு கேண்டிலோட விக்கு பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாயிண்ட்டும் பெருசாக இருக்கும். இதை போயிட்டு நான் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பண்ணுறேன்ட்டு பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வரும். உனக்கு நெஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்துட்டு எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நெஃப்டியில் வந்து டிபி அடிச்சிருவோம். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் டிபி அடிக்க மாட்டேன். காரணம் ப்ரீமியம் டிகே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ மொமெண்டமில் கேப்சர் பண்ணிட்டு முடிஞ்சால் கேப்சர் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஆப்ஷன் சார்ட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்கல, ஏன்னா நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அதை செக் பண்ணி பார்க்கல. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறப்ப தான் கன்ஃபார்ம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் கேண்டில் ரன் ஆகி முடியுங்காட்டி இப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சது, அடுத்த 1 ஹவர் கேண்டில் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த 1 ஹவர் கேண்டிலோட க்ளோசிங் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய்ட்டு என்ட்ரி வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் 1:1, 1:1.5, 1:2, மேக்ஸிமம் 1:2.5 உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கலாம். ஓகேங்களா? அதை நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். கிடச்சா ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. என்ன கேட்டிங்கன்னா 1:1, 1:1.5 மேக்ஸிமம் இதிலே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ 1:1க்கு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1:1க்கு வந்து உங்களுக்கு 51% அக்யூரசி இருந்தாலே போதுமானது, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? 100 ட்ரேடில் 49 ட்ரேட் லாஸ் ஆனாலும் மீதி 2 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிடும். 50 ட்ரேட் இப்போ லாஸ் ஆகி 50 ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக் ஈவனில் தான் இருக்கும், அப்பவும் லாஸில் இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 1:1.5 யூஸ் பண்ணுங்கள். 1:2 நீங்கள் ட்ரையல் பண்ணுறதை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நெஃப்டிலையும் செக் பண்ணி பாருங்கள், கோல்டுலேயும் செக் பண்ணி பாருங்கள், ஃபாரெக்ஸ் நீங்கள் எந்த பேர் யூஸ் பண்ணாலும் சரி அந்த பேர்லேயும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொரு பேரை பொறுத்து நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இதில் யூஸ் பண்ணுவேன்னா ஒன்லி அண்ட் கோல்டு. ஸோ எனக்கு கோல்டில் மட்டும் இதோட அக்யூரசி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணி இந்த வேலையை பார்ப்பேன். இப்போ நான் வந்து 15 மினிட் ஸ்விட்ச் பண்ணி 1 மினிட், அதாவது ஹை டைம் ஃப்ரேமாக 15 மினிட்டை யூஸ் பண்ணி 1 மினிட்டை வந்து லோவர் டைம் ஃப்ரேமாக யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதை ஏன் நீ வந்து வீடியோவில் சொல்ல, இது ஏன் எங்களுக்கு வந்து 1 ஹவர் கீழே போவேன்னு சொன்னேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ தான் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 90 ட்ரேட்ஸ் எடுக்கணும். டெமோ ட்ரேடோ பேப்பர் ட்ரேடோ என்னவோ ஒன்று அதை நீங்கள் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களோட லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஐடியாவை எப்படி நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட்டாக மாற்றணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபார்ம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே இந்த ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமானா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய அந்த 1 ஹவர் கேண்டலை பொறுத்து, எத்தனை ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் இருக்குங்கிறத பொறுத்து. இன்கேஸ் இதை வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளிகல் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நியூஸ் டைமில் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட் ரொம்ப சாப்பியாக ஓகேங்களா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கேயும் வெட்டு இங்கேயும் வெட்டுங்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மொமெண்டம் அதாவது ஒரு நார்மல் டேவில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நார்மல் டேவை இன்றைக்கி ஏதாவது ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது நியூஸுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுதுன்னா உங்களுக்கு சைட்வேஸில் போகும். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு 1 2 3 4 கேண்டில் வந்து ஒரே மாதிரியாக வைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் க்ளோஸும் கரெக்டாக தானே வந்துருச்சு, அடுத்த கேண்டில் இங்கே வந்துருச்சு அப்படின்னு எடுக்கக்கூடாது. அந்த அன்னைக்கான என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதும் பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து ட்ரை பண்ணாதீங்க. பேக் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகிலு. ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணேன்னா எனக்கு வந்து ட்ரேட் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரேட்ஸ் வந்து
கிடைக்கிறதே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை டெய்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்தியன் மார்க்கெட்டில் நினச்சி கூட பார்த்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா 1 ஹவர் கேண்டிலே 2 நாள் அரைக்கிற மாதிரி அரைக்குமா. அந்த 1 ஹவர் கேண்டிலோட இது மூமெண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நடந்திருக்கோ அதே ஒரு வாரம் கூட வச்சு அரைப்போம் அதுக்குள்ளேயே. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்லாம் மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேமே 1 ஹவராக மட்டும் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 15 மினிட்டெல்லாம் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட அக்யூரசி என்ன இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணாமல் 15 மினிட்டெல்லாம் போகாதீங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சது மக்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு, கன்ஃபார்ம் ஷேரு. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஃப்ரீயாக ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்னும் பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் பெய்டு குரூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங்கில் வெல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மேபி கன்சிடர் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இல்லைனா பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் சேனலில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனா ரிட்டன் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.